புதிய ஆண்டினுடைய தொடக்கத்தில் நீ ஆனால் வருடம் வர ஒரு நிகழ்ச்சி பண்ணும், ஒரு கியூரியாசிட்டி அடிப்படையில் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, இந்த வருடமாவது நன்றாக இருக்குமா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. பணத்திலேருந்து ஆரம்பிப்போம். 2026ஆம் ஆண்டு இஎம்ஐ யாருக்கெல்லாம் முடியும்? சார் ரிஷபராசிக்கு சார். அப்பாடா, எங்க பணம் கேட்டாலும் இது வரைக்கும் எதிர்பார்த்த பணம் கண்டிப்பா திரும்ப வரப்போகுது சார். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என்ன ட்ரை பண்ணாலும் யாருக்கு இஎம்ஐ முடியாது? சிம்மத்துக்கு சார். ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில வந்து தயவு செய்து முன்னாடி வர வந்திருக்கு, இப்படியே கிளம்பிடு ஐயா. ஐயா இப்படி பொருளையை கிளப்பி விட்டு என் பொழப்புக்கு உழ வச்சுட்டு போயிடா ராஜன். கணவன் மனைவி சண்டையில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசி எது 2026ல? ஏன்? சிம்மம். ஐயோ, 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. 7ஆம் இடத்துல ராகு எல்லாத்துலயும் மாற்றாரு சார். நானே வந்து மாட்டிக்கிட்டனே. ஓகே, இந்த தடவை பிகினிலே கும்பத்தை சிம்மத்தையும் குமுறுன்னு குமுறாங்க. எந்த ராசி நல்லா சந்தோஷமா சாப்பிடலாம் 2026? ரிஷபராசி. ரிஷபராசி. 100 ஆண்டு காலம் வாழ்க. மகரம் 2026 நல்லா இருக்கும் சார். வேலை இல்லாதவர்களுக்கு உறுதியா வேலை கிடைக்கும். வேலை செய்து கொண்டே இன்னொரு தொழில் செய்பவர்களுக்கு வெற்றி. ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன் ராமா ஐயா. பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் மீண்டும் ஒன்று சேர்வர். டெஃபினெட்லி மாற்றம், ஏற்றம், அது முன்னேற்றம் சார். சிங்கதடை போட்டு சிகரத்தில் ஏறு. துலாம். துலாம். காதல் பிரச்சனைகள்ல ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். நான் செத்தா எனக்கு தாஜ்மஹால் கட்டுவியா நீ? இடம்லாம் பார்த்தாச்சு செல்லம், நீ செத்த உடனே வேலை ஆரம்பிச்சிட வேண்டியது. பண வரவு எதிர்பார்த்ததை விட அதிகமா இருக்கும். கன்னி யாராரு? கடன் வாங்கக்கூடாது, மீறி வாங்கினா ரீபே பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம் ஏற்படும். உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் தொழில் பிரேக் ஆயிடும். புதுசா யாராவது பார்ட்னர்ஷிப் பண்ணாங்கன்னா ஆரம்பத்திலே ஏமாத்திடுவாங்க. அடி பல்லகளெல்லாம் உடைச்சு போடுவேன். படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி. நல்லா படிக்கிற மாணவர்கள் கூட இந்த டைம்ல ஒரு படிப்பு தடை ஏற்படும். என்னையா இது? கண்ணிக்கு ஏற்கனவே தைரியம் அதிகம், இப்போ வந்து இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அடிச்சிருவானா? ஒய்ஃபும் கன்னிராசி தான், அவங்க என்ன அடிக்க என்ன அவங்க அடிக்க. நானும் எங்க அண்ணன் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும். என் மேலதான் தப்புன்னு சொல்லிட்டு போய். ஓ, ஒத்துக்கிற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? அப்படி போ. டேய் டேயா, ஆமாண்டா, பாவம் போட்டிருக்கீங்க. ஓ, ஒத்துக்கிற அளவு தைரியம் வந்துருச்சா? உன்னை பார்த்தா பாவமா இருக்கியா? அப்படியே ஆசியான ஆளு பிரவீன் தான். என்னைய வச்சு டெஸ்ட் பண்ணுங்கடா. சாய்ஸ் சார். விருச்சிகம். விருச்சிகத்திற்கு 2026 எப்படி? குப்பமேட்ல இருக்கிறவங்க கூட கோபுர உச்சிக்கு போயிருவான். அது சரி. ரிஷபராசியை பொறுத்தவரை ஒண்ணு அவங்க டிப்ரெஷன்ல இருப்பாங்க, இல்ல வேற யாரையா டிப்ரெஷன்ல போக வச்சுக்கிட்டே இருப்பாங்க. பாசிவ் இன்கம்கான வழிமுறைகள் நிறைய வரும் சார். டிஜிட்டலா சில்வர் வாங்கி வச்சாங்கன்னா விருச்சிகத்துக்கு இந்த வருஷம் ரொம்ப அருமையா இருக்கும் சார். 50,000 வெள்ளி 5,000 ரூபாய்க்கு தரேன். நம்மளுக்கு வேண்டாப்பா, போலீஸ் கேஸ் ஆயிப்போம், சிக்கலா போயிரும். ஏதாவது கேள்வி இருக்கா? எனக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் நடக்குமா இல்ல லவ் மேரேஜ் நடக்குமா? உனக்கு மட்டும் இல்லடா, உன் மூஞ்ச பார்த்து சொல்றேன், உன் ஏரியால இருக்க எவனுக்குமே கல்யாணம் நடக்காது. மனிதன் பாதி மிருகம் பாதி கும்பல் இது. எப்ப இவங்க மூட அவுட் ஆவாங்கன்னு இவங்களுக்கே தெரியாது. தெரியல. விருச்சகம் இப்ப லவ் பண்றாங்கன்னு வச்சுங்க, அந்த பையனோட ஒரு பெட்டர் ஆப்ஷன் அவங்களுக்கு வெளியில கிடைக்காது. கல்யாணம் ஆன நைட்ல இருந்து பிரச்சனை கொடுக்கக்கூடிய ராசியில பாத்தீங்கன்னா விருச்சகம் தான் இருக்கும். படிங்க. சிம்மராசி. என் தலைவன் சிங்க வந்துட்டாடா. எந்திரிப்பா. ரெடி. சிம்மம் ரெடியா? அடிக்கிறான், அடிச்சு போட்டு போய் வேலை வெட்டிய பாருங்க. டேய் ஒரு நிமிஷம். இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அழுதுருவாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து அதிகமா இருக்கும். ஏங்க உங்களுக்கு வேற வாயில வேற நல்ல வார்த்தையிலே வராதா? லவ் பண்ற சிம்மராசிக்காரங்களுக்கு பிரேக் ஆகும் சார். வாகன விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார். கணவன் மனைவிக்கிடையே அதிகமான சண்டை வரும் சார். டெம்பரவரி ஸ்லீப் டிவோர்ஸ் வரைக்கும் போகும் சார். தொழில் போட்டி பொறாமை ஏற்படும், முன்விரோதம் ஏற்படும். இதனால எதிரிகள் அதிகரிப்பாங்க. இதுல ஏதாவது ஒண்ணுனாலே ஒண்ணுக்கு போறவளுக்கு அடிப்பாங்க, 3னா மோஷன் போறவளுக்கு அடிப்பாங்களே. மாமனார் மாமியாருடன் கசப்பு ஏற்படும். அதனால அவங்க சைடுல இருந்து வரக்கூடிய ஆதரவு கட் ஆகும். எல்லாம் நடந்துரும். நடந்துச்சு தலைவரா. இதெல்லாம் நடக்குதுங்க, ஏதாவது சொல்லுங்கண்ணே, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா. அப்படி கேளு. மிதுனமும் சிம்மமும் வசியம். அதனால போன ஜென்மத்திலே இவ 2 பேரும் தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். அதனால டெஃபினட்டா அவருக்கு இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். மங்களகரமா இருக்கா? ஐயா ஐயா, நீ முதல்ல வந்திருக்கப்படாதா? இருக்கலாம். அஷ்டமத்து சனியை நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கும்பம் 2026 சார், பிறர் மூலம் ஏமாற்றப்படுவார். ஸ்கேம். நாட்டுக்கோழி போறோம்னு சொல்லிவிட்டு போடா கோழியை போட்டாங்கடா. சுகமதி தூக்கம் இது இந்த வருஷம் இல்ல. மனதளவில் வீக் ஆவார்கள், கான்பிடன்ட் இல்லாம போகும். அதிகமான ஸ்ட்ரெஸ், கடன் வாங்கி ஏதாவது செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய கடனால ஆயிடுவீங்க. ரத்தம் கக்கியா, என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. ஏன் நீங்க பாசிட்டிவா சொல்லவே மாட்டீங்களா? ஏன்னா பாசிட்டிவா சொல்லுங்க. என்னத்த சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால அதிகமா உழைப்பாங்க சார். ரிசல்ட் இப்ப கிடைக்கலனாலும் கிரகம் மாறும் பொழுது அப்ப இவங்க உழைப்பு மூலியமா அப்புறம் ரிசல்ட் கிடைக்கும்.